அடேங்கப்பா! பொண்ணு மேல எவ்வளோ பாசம். நேத்து பொண்ண பயங்கரமா திட்டி அழ வச்சுட்டோம். இன்னைக்கு பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைய எடுத்துன்னு வந்து வச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் டாஸ்க்கு. இதுக்கு முன்னாடிலாம் அவர் ஷாப்பிங் டாஸ்க்க பத்தி பெருசா கேட்டதே கிடையாது. பட் இப்போ வந்துட்டு அத வச்சே பெருசா கதைய வளர்த்துக்கிட்டு போறாரு போல. ஷாப்பிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சாச்சனா மேலே யார் பழிய போட்டதுன்னு நோண்டி நோண்டி கேட்டு சாச்சனா, ஜாக்லின் மற்றும் நம்ம சௌந்தர்யா அப்புறம் மஞ்சரி இவங்க 4 பேரை விசாரிச்சுன்னுக்கிறாரு. எல்லாருமே என் மேலே பழிய போட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாச்சனா சொல்ல, எப்படிப்பா எல்லாருமே சாச்சனா மேலே பழிய போட்டிங்கன்னு கேட்க, நான் ஆர்வ கோளாறு அதிக பிரசங்கின்னு ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு தாட் இருக்கே, அதனால் என்னை இப்படி பேசிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி சாச்சனா அவன் சொல்ல, சௌந்தர்யா ஆமாம் சார், ஏற்கனவே இவ தான் 2 பாட்டில் ஜாம் எடுத்தா, அதனால் இந்த முறையும் இவ தான் அதிகமாக எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சுன்னு சார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யாவும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2வது ப்ரோமோவாக வெளியே வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் சாச்சனா மேலே ஒரு ஒப்பீனியனு, அதனால் ஈஸியாக மேலே பழிய போட்டிங்களா அப்படின்னு தான் பொண்ணுக்காக பழி தீர்த்து விட்டார் விஜய் சேதுபதி அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன் சார் வாண்டடாக வந்துட்டு அவங்கள போவேனான்ட்டு எல்லா பெண்களும் சொல்லும்போது, இல்லை நான் தான் போவேன் இல்லைனா அழுவேன் அப்படின்னு சொன்ன சாச்சனா பற்றி ஏன் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்கோ அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.